ஒரு அழகான காடு. அந்த காட்டில் காலா என்ற இளம் யானை வாழ்ந்து வந்தது. காலா ஒரு அன்பான மத்தியில் பிறந்தான். காடுகளின் வழிகளை கற்பிக்க அக்கறையுள்ள குடும்ப உறுப்பினர்களால் சூழப்பட்டான். மற்ற யானைகளுடன் ஒப்பிடும்போது காலா சிறிய உயரம் உடையவன். தைரியம், புத்திசாலித்தனம் என்று வரும்போதெல்லாம் உயரம் முக்கியமில்லை என்பதை சிறு வயதிலிருந்து நிரூபிக்க காலா உறுதியாக இருந்தான். அவன் அடிக்கடி காடுகளின் சூழ்நிலைகளை ஆராய்வான். அதையே வீடு என்று அழைப்பான். தாவரங்கள் மற்றும் விலங்குகளை பற்றி அறிந்து கொள்வான். அவனுடைய ஆர்வமும் அறிவுத்தன்மையும் நிகரற்றதாக இருந்தது. அவனுடைய இனத்தின் மத்தியில் அவனுக்கு லிட்டில் ஸ்டார் என்ற மற்றொரு பெயரும் பெற்றிருந்தான். ஒரு நாள் காட்டில் ஏற்பட்ட சூழ்நிலை காரணமாக நீடித்த வறட்சியால் வறண்டு போன நீர்நிலையில் தடுமாறினான். காட்டில் இருந்த மற்ற விலங்குகள் தாகம் தீர்க்க தண்ணீர் இல்லாமல் தவித்தன. அவன் சிறிய அளவு இருந்த போதிலும் மற்ற விலங்குகளுக்கு ஏதாவது உதவ வேண்டும் என்று நினைத்தான். அதனால் இதயத்தில் உறுதியுடன் காலா தனது சக காட்டில் வசிப்பவர்களுக்கு ஒரு புதிய நீர் ஆதாயத்தை தேடும் பயணத்தை தொடங்கினான். வழியில் வறண்ட நிலப்பரப்பு முதல் வேட்டையாடுபவர்களுடன் சந்திப்பு வரை பல சவால்களையும் தடைகளையும் அவன் எதிர்கொண்டான். காலா இறுதியில் மறைந்திருந்த நீரூற்றை கண்டுபிடித்தான். காலா தனது வலிமையையும் புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தி நீரூற்றிலிருந்த வறண்ட நீர்நிலைக்கு தண்ணீர் செல்லும் பாதையை உருவாக்க அயராது உழைத்தான். வறண்டு போன சோலைகள் நீரால் நிரப்பப்பட்டன. காட்டில் உள்ள மற்ற விலங்குகளுக்கு மகிழ்ச்சியை அளித்தான். அவனுடைய தன்னலமற்ற தன்மையும் உறுதியும் அவனை அறிந்த அனைவரும் ஊக்கமளித்தன. அன்று முதல் காலா காட்டின் கதாநாயகனாக மாறினான். நம்மில் சிறியவர் கூட உலகில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை காலா காட்டினான்.